பிசிஆர் சட்டத்தை எதிர்த்த சௌத்ரி தேவர் பாய்ந்த வழக்கு நடந்தது என்ன? திரைப்பட தயாரிப்பாளரான சௌத்ரி தேவர் தேசிய தலைவர் என்று முத்துராமலிங்க தேவரை மையப்படுத்தி படம் எடுத்து வந்த நிலையில் சமூக பிரச்சனைகளில் தலையிட தொடங்கினார். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் சின்னத்துறை மாணவனை அறிவாளால் வெட்டிய போது 5 சிறுவர்களை சினிமா பிரபலங்கள் தொடங்கி அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் சாதிய வெறியினால் இது நடந்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் திரையில் இருந்து கொண்டு அவர்களை எதிர்த்தவர் சௌத்ரி தேவர். பொதுவான அரசியலுக்கு விஜய் வந்தபோது தேவரை தவிர்த்தார் என்று தொடர் குரல் எழுப்பி வந்தவர் சௌத்ரி தேவர். தொடர்ந்து விஜயின் மாநாட்டில் கூட சௌத்ரி தேவரின் குரலுக்கு பிறகே வேலுநாச்சியார், அஞ்சலையம்மாள் இருவரின் கட்டவுட்டுகள் இடம்பெற்றது. அரசியலுக்கு உள்ளே வந்த இவர் தேவரின மக்களுக்கு குரல் கொடுப்பதில் நம்பர் 1 இருந்து வந்தார். மேலும் பிசிஆர் சட்டத்தால் பாதிக்கப்படுபவரால் பல இடங்களில் ஆராய்ந்து பிசிஆர் சட்டத்தை கடுமையாக எதிர்த்தவரில் இவரும் ஒருவராவார். இதனால் இவர் மீது புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி நேரடியாக பிசிஆர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் தான் உசிலம்பட்டியில் திருமாவளவன் சாதிய வன்கொடுமை பகுதியாக அறிவிக்க சொன்னதை அடுத்து அதனை எதிர்த்து சௌத்ரி தேவர் குரல் கொடுத்ததால் இப்போது அவர் மீது வழக்கு பதியப்பட்டு ஏபி கிடைக்காமல் இருந்து வருகிறார். இருந்தாலும் தன் மக்களுக்கு தொடர் குரல் கொடுத்து வருவதை கைவிடாமல் இருந்து வருகிறார். 120 வருட சினிமா வரலாற்றில் எத்தனையோ வரலாற்று தலைவர்களுக்கு சினிமா படங்கள் வெளிவந்துள்ளன. ஒரே தலைவரை மையப்படுத்தி கூட 4-5 திரைப்படங்கள் வெளிவந்துள்ளன. ஆனால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு மட்டும் இதுவரை படமே வந்ததில்லை என்பதை தொடர்ந்தே சௌத்ரி தேவர் முதன்முறையாக முத்துராமலிங்க தேவரை திரையில் கொண்டு வரவே இப்போது பல இன்னல்களை சந்தித்து திரைப்படத்தை முடித்திருக்கிறார். இதற்கும் பல சிக்கலை கொடுத்து வருகிறது ஒரு கூட்டம் என்றும், இதனை பலமுறை அரசிடம் கூறியும் தீர்வு இல்லை என்றும், பெரியார் குறித்த படம் வெளியாகும் போது கலைஞர் உதவி செய்தார், காமராஜர் படத்திற்கு காங்கிரஸ் உதவி செய்தது, இப்போது தேவர் படத்திற்கு யாரும் உதவி செய்யவில்லை என்று பொதுவெளியில் பலமுறை கூறி வருகிறார். ஆனால் இதை யாரும் கவனிக்கப்படவில்லை என்பதுதான் ஆச்சரியமாக உள்ளது. தனிப்பட்ட முறையில் தேசத் தலைவர் படத்தை ப்ரமோஷன் செய்ய வடமாநிலமான மும்பை, கொல்கத்தா போன்ற நகரத்தில் விளம்பரப்படுத்தி இருக்கிறார். விரைவில் இதன் தடையை தகர்த்து வெளியிடப்படும் என்று உறுதிப்புடன் கூறி வருகிறார். இப்படி இருந்து கொண்டே சமுதாய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்த நிலையில்தான் விசிக தலைவர் திருமாவளவன் சாதிய வன்கொடுமை பகுதியாக அறிவிக்க சொன்னதற்கு அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் இப்போது அதனை தட்டிக்கட்ட சௌத்ரி தேவர் மீது வழக்கு பதியப்பட்டிருப்பது அந்த சமுதாய மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.